புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, என்ன இவ்வளவு பொம்மைகள் சிலைகள் என்று பார்க்கிறீர்களா? ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான சிலையில் உள்ள ஊர் எது என்றால் கடலூர் அருகே உள்ள தென்னம்பாக்கம். புதுச்சேரியில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலே ஏம்பலம் உள்ளது. அந்த ஏம்பலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே தென்னம்பாக்கம் என்ற ஊர் இருக்கிறது. அங்கே அழகு முத்து அய்யனார் பூரணி பொற்களை உடன் அமர்ந்திருக்கிற அழகு முத்து அய்யனார் கோயிலிலே அழகர் சித்தர் ஒருத்தவர் ஜீவசமாதி ஆகிவிட்டார். அந்த அழகர் சித்தர் கோயிலும் அய்யனார் கோயிலும் இருக்கிற தென்னம்பாக்கத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம். மிக அற்புதமான ஆலயம், மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்கு உள்ளே அந்த நுழைகின்ற போதே ஒரு வைப்ரேஷன் ஏற்படுகிறது. அது உணர்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். மிகவும் சக்தி வாய்ந்த இயற்கை சூழல் உள்ள இடத்தில், நல்ல நீர்நிலை நிறைந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நம்முடைய அழகு முத்து அய்யனார். அந்த அழகு முத்து அய்யனாரை தரிசனம் செய்வதற்காக எங்கிருந்தோ வந்த ஒரு ஜீவன் சித்தராக மாறிய இடம். பாருங்க, எவ்வளவு சிலைகள் என்று கணக்கிட முடியாது. ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்கிறது. நாய் மேல் பாசம் உள்ளவர்கள், நாய் இறந்து விட்டால், அதுக்கு நோய் ஏதாவது சரியாகிவிட்டால் அதுக்கு ஒரு சிலை வைக்கிறார்கள். அதேபோல் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று குழந்தை சிலை வைக்கிறார்கள். திருமணம் நடைபெற வேண்டும் என்று திருமணம் முடிந்த பிறகு திருமணம் கோலம் உள்ள சிலையை வைக்கிறார்கள். இப்படி எல்லா விதமான சிலைகளையும் அங்கு பார்க்கலாம். ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது, அது சரியாகிவிட்டால் கால் போன்ற சிலை வைக்கிறார்கள். இதாங்க அழகுமுத்து ஆலயத்தினுடைய அய்யனார் ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம். இந்த ஆட்சி அது உள்ளே சென்றால் நாம் 2 பக்கமும் கடைகள் இருக்கிறது. 2 பக்கம் கடைகள். அதிலே நமக்கு தேவையான எலுமிச்சம்பழம், தீபாராதனை செய்வதற்கு வேண்டிய பொருள்களை வாங்கி கொள்ளலாம். மிக அற்புதமான இந்த திங்கட்கிழமையெல்லாம், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உள்ளே யாரும் வர முடியாது என்று அவ்வளவு மக்கள் வெள்ளத்திலே இந்த அய்யனார் சித்தர் கோயில் விளங்குகிறது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்க்க கடை வீதிகளை தொடர்ந்து காரை நிறுத்துவதற்கும் இடம் இருக்கிறது. இதுதான் முகப்பு தோற்றம். பக்கத்திலே கார் நிறுத்துவதற்கு இடம் இருக்கிறது. அதே போல் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் இருக்கிறது. பெரிய விசாலமான இடம். இந்த கடத்தெருவெல்லாம் பார்த்து நாம் தேவையான பொருள்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்லலாம். அதே போல் உள்ளே தீபாராதனை நடைபெறுவதற்கு 2 பக்கத்திலும் இருக்கிற கடைகளில் நாம் தேவையானவற்றை வாங்கி கொண்டு எலுமிச்சம்பழம், தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் வாங்கி கொண்டு உள்ளே செல்லுகின்ற போது நமக்கு பெரும் அதிசயம் போல தோன்றுகிறது. இப்பேற்பட்ட ஒரு இடத்தில் நாம் வந்திருக்கிறோமோ என்ற மகிழ்ச்சி ஏற்படும். இலுப்ப மரம். அந்த இலுப்பு மரத்தில் காய வைக்கிறார்கள். அதே போல் இங்கே ஜோசியம் நடைபெறுகிறது. அதை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு சிரிப்பு தான் வந்தது. இறைவனை நாடி வந்திருக்கிறோம். இதாங்க அந்த இலுப்பை மரத்திலிருந்து வருகிற காய். இதை காய வைத்து அந்த எண்ணெயை, நம்முடைய கோயிலுக்கு இலுப்பு எண்ணெய் மிகவும் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இங்கே பாருங்கள், இதாங்க குதிரை, ஜோசிகார் உட்காந்துருக்கார் பாருங்கள். எள்ளு எதற்கு காய்கிறது, எலிப்புழக்கு எதற்கு காய்கிறது என்று சொல்வதை போல அமர்ந்து கொண்டிருக்கிறார். அருள்மிகு அழகர் துணை அருள் தரும் பூரணி பொற்கொலை உடனமர் அருள்மிகு அழகர் சித்தர் திருக்கோயில், தென்னம்பாக்கம், கடலூர் மாவட்டம். இதாங்க நான் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சா பாருமா மெய்யன்பர்களே. இதுதான் தென்னம்பாக்கம்
ஏம்பலம் அருகில் உள்ளது. இது அழகர் சித்தர் கோயில். அதே போல் பொற்கலை பூரணியுடன் ஐனார் அழகுமுத்து ஐனார். இந்த பொம்மை எதற்காக இருக்கிறார் என்று சொன்னால், வேண்டியது நிறைவேறும். குழந்தை பாக்கியம் இருந்தால் குழந்தை பொம்மை, கலெக்டராக வேண்டுமானால் கலெக்டர் பொம்மை, போலீஸாக வேண்டுமானால் போலீஸ் பொம்மை, நீதிபதியாக வேண்டுமானால் நீதிபதி பொம்மை, அரசியல்வாதியாக வேண்டுமானால் அரசியல்வாதி பொம்மை, வியாபாரியாக வேண்டுமானால் வியாபாரி பொம்மை. ஆகவே எல்லோரும் வேண்டுதலுக்காக செய்கிற அந்த பொம்மையை இப்போ நேரடியாக பார்க்கிறோம். வணக்கம். ஓகே. எவ்வளவு பொம்மைகள் என்று கணக்கிட முடியாது. ஆச்சரியமாக தான் இருக்கிறது. என்னென்ன வேண்டுதல் நாம் வைக்கிறோமோ அதற்கு தகுந்தாற்போல் அங்கு பொம்மைகளை செய்து வைக்கிறார்கள். இதாங்க அழகர் சித்தர் ஜீவசமாதி. அழகு சித்தர் ஜீவசமாதி, அதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நம்முடைய அருள்மிகு பூரணி பொற்கொலை உடனமர் அழகு முத்து ஐனார் இவர் தாங்க சிறப்பு. இந்த ஐனாரை தரிசனம் செய்வதற்காக தான் அந்த சித்தர் இங்கே வந்திருக்கிறார். எந்த ஊர் என்று தெரியவில்லை என்று அங்கு இருக்கிற குருக்கள் சொல்கிறார்கள். அது பல நூறு ஆண்டுகள். தாங்க வீரபத்திரர் நம்முடைய ஐனாருக்கு படை தளபதி போல இருக்கக்கூடியவர். அவருக்கும் சிறப்பானதொரு தீபம் ஏற்றப்பட்டது. சிறப்பு. தென்னம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ பூரணி அம்மாள் பொற்கலை அம்மாள் உடனமர் அழகு முத்து ஐனார் அற்புதமான ஆலயம் தென்னம்பாக்கத்திலே 100 ஆண்டுகள் பழமையானது. இங்கு சித்தர் இருக்கிறார். உலகெங்கும் வாழ்கின்ற பெருமக்களே, இங்கு வேண்டுதலுக்காக ஏராளமான பொம்மைகள் இருக்கிறார். டாக்டர் ஆக வேண்டுமா, டாக்டர் பொம்மை செய்து வைக்கிறார்கள். குழந்தை வேண்டுமா, குழந்தை பொம்மை வைக்கிறார்கள். நீதிபதியாக வேண்டுமா, நீதிபதி பொம்மை வைக்கிறார்கள். இப்படி எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றக்கூடிய எம்பெருமானை இப்போது பார்க்கிறோம். எம்பெருமானை காட்டுங்க ஐயா. எம்பெருமான் நம்முடைய அழகு முத்து ஐனார் அற்புதமான ஆலயம். 100 ஆண்டுகளாக அழகு முத்து ஐனாரை இருகரன் மேல் தூக்கி வணங்கி இப்போது அழகு சித்தர் ஜீவ சமாதி இருக்கிற இடம் நோக்கி செல்கிறோம். இது எண்கோண வடிவிலே இருப்பதை போல எனக்கு தோன்றுகிறது. மிக அற்புதமான ஜீவசமாதி, ஜல சமாதி அடைந்த அந்த அழகர் சித்தர் ஆலயத்தில் உள்ளே செல்கிறோம். அருமை மெய்யன்பர்களே, நம்முடைய தென்னம்பாக்கம் ஏம்பலம் அருகே உள்ள தென்னம்பாக்கத்தில் அழகு சித்தர் ஜீவசமாதி பார்க்கிறோம். அற்புதமான சித்தர், வேண்டியதை தரக்கூடியவர். அற்புதமான சித்தர் ஆலயத்தில் பார்க்கிறோம். உயர்ந்த விமானத்திலிருந்து நேரடியாக நம்முடைய சூரிய கதிர் படுகின்ற அளவுக்கு அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். கருங்கல்லால் கட்டியிருக்கிற இந்த அழகர் சித்தர் ஜீவசமாதியை பார்க்கிறோம். உலகலாம் உணர்ந்து ஓதுகத்தறியவன் நிலகுலாவிய நீர்மணி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அருட்பெருஞ்சோதியை பாருங்கள். சித்தருடைய ஜீவ சமாதியில் இப்போது இருக்கிறோம். மெய்யன்பர்களே, இந்த அழகு சித்தர் தென்னம்பாக்கத்தினுடைய தினமும் சித்தருக்கு பூஜை செய்கிற சுரேஷ் ஐயா அவர்கள் இந்த சித்தரை பற்றி ஒரு 2 நிமிடம் உரையாற்றுவார்கள்.
கோயில்னா அதுதான் அழகர் கோயில். அதுதான் கோயில் ஏற்கனவே இருந்தது. அது அழகர் கோயில். அழகர் கோயில். சித்தர் வந்து எங்கேருந்து வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர்கிட்ட வந்து தியானம் பண்ணியிருந்தாரு. அங்கே ஐநாரப்பன் கோயிலில் தியானம் பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் தியானம் பண்ணியிருக்குள்ள பூசாரி 4 மணிக்கெலாம் வந்து விளக்கேற்றிட்டு போயிடுவாங்க. அப்போ விளக்கேற்றிட்டு போகக்குள்ள டெய்லியும் வந்து பார்க்கல, நீங்கள் என்ன ஒரு 5 வந்தீங்கன்னா 4 மணிலாம் விளக்கேற்றிட்டு போகக்குள்ள இந்த காட்டில் எப்படி இருக்கிறீங்க கேட்டுக்கிறேன். அவர் வாயை கை திறக்காத உட்காந்து தியானம் பண்ணார். தியானம் பண்ணக்குள்ள ஊரில் போய் வயசானவங்கிட்ட சொல்லக்குள்ள வயசானவங்களாம் வந்து நீங்கள் என்ன ஒரு ஒரு ஐயான்னு கேட்கல. அவர் அப்பயே வாயை கை திறக்காத உட்காந்து தியானம் பண்ணார். இப்போ தியானம் பண்ண என்ன பண்ணார், சாமி நீங்கள் இதுக்கு மேலே வந்து இந்த சரி வராது, ஜனங்க நம்ம நோக்கி வராங்க, நம்ம சரி வராது சொல்லி யாராவது வயசான ஒருத்தர் அவருக்கு போய் மாடி மிஷின் விட்டு என்னை யாரும் நம்பி வராங்களோ கைகாண்ட பலம் தரேன்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த கிணத்துல இறங்கிட்டாங்க. அந்த கிணறு இருந்தது. இவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மக்கள் இங்கே வர வேண்டிய வேலை கிடையாது. வந்து விலை கட்டிட்டு அப்படியே தான் போயிடுவாங்க. அப்போ ஜலசமாதி ஆகிட்டார். ஆமாம், ஜலசமாதி. ஆமாம். அதுக்கப்புறம் கம்பி போட்டு வச்சிருந்தாங்களாம். அப்புறம் வரவங்க அதில் போய் எலுமிச்சம்பழம் போட வேண்டியது, கல்பரம் ஏற்றி போட வேண்டியது, அது மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் போட்டு மூடினாங்களாம். அதனால தான் அவருக்கு வந்து மூடக்கூடாதுனால காற்று வசதி இருக்கிறதுனால ஓப்பன் மேலே இருக்கு. மேலே ஓப்பன். அதனால அவரு பேரே அழகர் சித்தர். அழகர்கிட்ட தியானம் பண்ணது அழகர் சித்தர். அழகர் சித்தர். இவர் ஜலசமாதி ஆனவர். கிணத்துக்குள்ளே இறங்கிட்டார். அற்புதமான ஆலயத்தில் இருக்கிறோம். நன்றி ஐயா சுரேஷ் ஐயா. உங்களுக்கும் இந்த உலகத்தில் சில பேர் ஐயனாரப்பன் குலதெய்வம் உள்ளவர்களும் இங்கு வரலாம். அதேபோல் ஐயனார் என்பவரே சிவனுடைய அவதாரம். ஆகவே சிவனை வணங்குபவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்கள் இங்கு கிணற்றிலே ஜலசமாதி ஆகியிருக்கிறார். அற்புதமான ஆலயத்தில் இருக்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம். மிக அற்புதமாக சொன்னார் நம்முடைய சித்தரை பூஜை செய்கிற பூசாரி. அழகு முத்து ஐயனாரை வணங்குவதற்காக இங்கு வந்தார். இவர் பேர் தெரியவில்லை. சில காலம் இருந்து இந்த பகுதிக்கு சித்து வேலைகள்லாம் செய்த காரணத்தினால் வணங்க ஆரம்பித்தார்கள். இங்கே கிணறு இருந்திருக்கிறது. அந்த கிணற்றிலே ஜலசமாதி ஆகிவிட்டார். ஆகவே அந்த ஜலசமாதியிலே ஒரு பாறையை வைத்து மூடியிருக்கிறார்கள். அதற்கு அவர் காற்றோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிய காரணத்தினால் இதாங்க அந்த விமானம். அது நேராக 2 ஓட்டைகளை போட்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் அதிலே ஒளியும் காற்றும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கிறோம். இந்த ஆலயத்தை சுற்றி மிக அற்புதமான நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்தவரை லட்சக்கணக்கான அந்த பொம்மைகள் இருப்பதை போன்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் பெரிய இடம், 2 பக்கமும் வெறும் நான் ஒரு பகுதி தான் என்னால் எடுக்க முடிந்தது. அவ்வளவு பொம்மைகளை இங்கு செய்து வேண்டுதலுக்காக வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொன்றும் நடந்திருக்கிறது. ஆகவே என்ன நாம் வேண்டுகிறோமோ, உதாரணத்துக்கு திருமணம் ஆகவில்லையா, திருமணம் ஆகிவிட்ட பிறகு திருமண கோலத்தில் பொம்மைகள் பாருங்கள். குழந்தை வேண்டுமா, அந்த குழந்தை பிறந்தவுடன் குழந்தை கையிலே அமைந்திருக்கிற மாதிரி ஒரு பொம்மை. இங்கே பாருங்கள், திருமண கோலம்தான் அதிகம். ஆகவே எல்லா விதமான வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய ஐயனாரப்பன் ஆலயத்தில் நாம் இருப்பதில் போன ஜென்மம் புண்ணியம் என்று கருதுகிறேன். இங்கே பாருங்கள், ஒருத்தர் புல்லட்டு வாங்கணுன்னு ஆசைப்பட்டு இருக்கிறார். அவர் புல்லட்டு. அதே போல் கார் வாங்கணுன்னு ஆசைப்பட்டால் கார் நிறைவேற்றினா கார் பொம்மை. இன்னும் ஏராளமாக இது உண்மையிலே பைரவர் நேரடியாக வந்து விட்டார் பைரவர். அதே போல் குழந்தை வரம் வேண்டியவர்கள் குழந்தை பொம்மை செய்து வைக்கிறார்கள். இப்படி எல்லா விதமான வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய காரணம் என்னவென்றால், அழகுமுத்து ஐயனார் பொற்கலை பூரணியுடன் இருக்கிறார். அதே போல் சித்தரும் இருக்கிறார். இந்த 2 பவர் சேர்ந்து அது செய்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கடை நிறைய கடைகள் இருக்கிறது. அதை நமக்கு தின்பண்டங்கள் இருக்கிறது, அதையும் வாங்கி உண்ணலாம். ஒவ்வொன்றாக பார்க்கிற பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இப்போவே ஒரு ஊரே இல்லாத மாதிரி தோன்றுகிறது. அப்பொழுது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? இது காடாகத்தான் இருந்திருக்க வேண்டும்.
இதில் நவகிரக ஆலயம், நம்முடைய நவகிரகத்தை சுற்றி வருகிற பாக்கியத்தை பெற்றோம். அதன் பிறகு முருகன், நம்முடைய முருகன் ஆலயத்தில் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று நம்முடைய முருகப்பெருமானை பார்க்கின்ற போது வேலோடு இருக்கிறார் முருகப்பெருமான். மிக அற்புதமான காட்சியை கண்டுவிட்டு அதன் பிறகு மீனாட்சி உடனமர் சுந்தரர் பாருங்க, அற்புதமான ஆலயத்தில் இருக்கிறோம். மீனாட்சி உடனமர் சுந்தரேஸ்வரர், சொட்டுணை வேதியன் சோதியானவன் பொட்டுணை திருந்தடி பொருந்த கைதொழ கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே என்று கடலூரிலே நம்முடைய திருநாகர சுவாமிகள் பாடினார். அதே கடலூர் பக்கத்திலே, கடலூர் மாவட்டத்திலே நம்முடைய அழகர் சித்தர் ஆலயத்தில், அழகு முத்து ஐனார் ஆலயத்தில் நம்முடைய மீனாட்சி உடனமர் சுந்தரேஸ்வரர் ஆலயம், முருகன் ஆலயம், விநாயகர் ஆலயம், இப்படி நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. திங்கட்கிழமை சென்றால் இங்கு மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். மிக சக்தி வாய்ந்த ஆலயம் என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இங்கே யானை இருக்கிறது, குதிரை இருக்கிறது, சிலை வடிவிலே ஏராளமான பொம்மைகள் செய்து வைத்திருக்கிறார்கள் வேண்டுதலுக்காக. அதேபோல் அழகு முத்து ஐனாருக்கு அங்கே இலுப்ப மரத்தில் அந்த காய்களை வைத்து எண்ணெய் தயாரிக்கிறார்கள். நல்ல வியாபாரம் ஓடுமா? நல்லா ஓடும். சிறப்பு இந்த கோயிலுக்கு எல்லா திங்கட்கிழமை வருஷம் ஃபுல்லா நிறைய கும்பல் வரும், நல்ல வியாபாரம் அப்போ ஓடும். ஓகே, இது மழைக்காலம் என்பதால் சூடாக பச்சியும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு அந்த அம்மா குரலுக்காகவே வாங்க வேண்டியதாகிவிட்டது. அப்புறம் பார்த்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு அழகர் துணையோடு ஆலயத்திலிருந்து விடைபெற்றோம். நன்றி.